அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மையாவும் நினைத்தால் என் உள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் அல்லேலூயா, துதிப்பேன் என் இரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் அல்லேலூயா, துதிப்பேன் என் இரட்சகரே. கர்த்தர் என்னில் செய்த நன்மையாவும் நினைத்தால் என் உள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் அல்லேலூயா, துதிப்பேன் என் இரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் அல்லேலூயா, துதிப்பேன் என் இரட்சகரே. அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அது மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அது மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அது மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அது மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் நலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என்
கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பின்தொடர்வேன் நல்லது. மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. இந்த காலவேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே இலக்குகள் இருக்கிறது, தரிசனங்கள் இருக்கிறது, அடைய வேண்டியதான ஒரு அச்சீவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறதான இலக்குகள் இருக்கிறது. இவைகளை அடைவதற்கு பல திட்டமிடுதல்கள், பல கனவுகள், பல யோசனைகள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? நம்ம எல்லாரும் எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுகிறோம், எதிர்காலத்தை குறித்து யோசனையோடு கூட செயல்படுகிறோம், அதை குறித்து கனவுகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் சில வேளைகள் அவைகள் தோல்விகளிலே முடிவடைகிறது. இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். இலக்குகளை அடைய நீங்கள் செய்ய வேண்டியதான 3 காரியங்களை குறித்து. ஆகவே வேத ஆதாரமாக நீதிமொழிகள் புத்தகத்திலே 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது MSG என்று சொல்லப்படுதான டிரான்ஸ்லேஷன்ல, we plan the way we want to live, but only God makes us able to live it. நாம் வாழ்வதற்காக திட்டமிடுதலை செய்யலாம், ஆனால் அந்த திட்டமிடுதலை செயல்படுத்துகிறவர், அதை வாய்க்க பண்ணுகிறவர் யார் என்றால் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு இலக்குகள் வைத்து செயல்படலாம். அந்த இலக்குகளை அடைய பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பாதையிலே தடுமாற்றத்தை கொண்டு வரலாம். அதன் நிமித்தம் மனசோர்வடைந்து இந்த காலவேளையிலே, இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தைகளை செவி கொடுத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இலக்குகளை ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற 3 ஆலோசனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களிலே வெற்றி அடைய என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது குறிப்பு, உங்களை பலப்படுத்த தேவனுடைய ஆவி உங்களுக்கு தேவை. You need God's Spirit to empower you. உங்களை பலப்படுத்த, நம்ம எல்லாருக்கும் பலன் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், நமக்கு படிப்பு இருந்தாலும், பல காரியங்களை குறித்ததான நுணுக்கங்கள் தெரிந்திருந்தாலும், இலக்குகளை அடைய நம்முடைய மாமிச பலத்தினாலே முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து இலக்குகளை அடைய அவர் நம்மளை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அநேக வேளைகளிலே தோல்வி அடைவதற்கு காரணம், அநேக காரியங்களிலே நாங்கள் படித்திருந்தாலும், பட்டம் பெற்றிருந்தாலும், சில வேளைகளிலே நஷ்டங்களுக்கும், கஷ்டங்களுக்கும், பலவிதமான இறுக்கமான நிலைமைகளுக்கும் ஆளாவதற்கு காரணம் நம்முடைய சுய பலத்திலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். ஆகவேதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியா புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஆகவே ஆவியானவரே, எனக்கு நீர் உதவி செய்யும். என்னுடைய தரிசனங்களை நிறைவேற்ற, என்னுடைய இலக்குகளை அடைய, என்னுடைய கனவுகளை அடைய, என்னுடைய வாழ்க்கையில நான் வைத்திருக்க திட்டங்களை அடைய எனக்கு கிருபையை தாரும், எனக்கு உடைய வல்லமையை தாரும் ஆவியானவரே என்று சொல்லும் போது, அந்த ஆவியானவர் நம்முடைய ஆற்றலுக்கு அப்பால் செயல்பட்டு நம்மிலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி நாம் முடியாத காரியங்களை அவர் செய்து முடித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆகவே நீங்களும் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பலத்தை விட, நம்முடைய ஆற்றலை விட தேவனுடைய ஆவியின் வல்லமையுடைய ஆளுமையின் கீழே நாங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்ட தேவனுடைய மனுஷர்கள் அவர்களுடைய பலத்துக்கு அப்பால் செயல்பட்டு பெரிய வெற்றிகளை அடைந்தார்கள். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியிலே நிரம்ப இடம் கொடுப்போம். தாவீது தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டு செயல்பட்டபடியால் பெரிய வெற்றிகளை அடைந்தார். தானியேல் தேவனுடைய ஆவி அவர் மேலே இருந்தபடியால் பெரிய வெற்றிகளை அடைந்தார். செருபாபேலை பார்த்து சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை அடைய முதலாவது கை கொள்ள வேண்டிய சத்தியம்தான், தேவனுடைய ஆவி உங்களை பலப்படுத்த அவருக்கு உங்களுக்கு தேவை என்பதை உணர வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய இலக்குகளை அடைய, நம்முடைய தரிசனத்தை அடைய செய்ய வேண்டியதான காரியங்களை குறித்ததான குறிப்பு, உங்களை வழிநடத்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவை. உங்களை வழிநடத்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவை. You need God's word to guide you. இதை குறித்து வேதத்திலே வாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்கலாம். யோசுவா புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது,
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகள் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வெற்றியை பெற வேண்டும். அது நடைபெற வேண்டும் என்றால் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை இந்த வார்த்தைகளாய் இருக்கிறது. வேத வார்த்தை என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கைக்கான மெனுவல். நம்முடைய ஒரு வாகனத்தை வாங்குவோமா இருந்தால் மெனுவல் கொடுப்பார்கள். அதுல அந்த கையேடிலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த வாகனத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்படி செயல்படுத்த கூடாது என்று. இந்த 2 காரியங்களை குறித்து அந்த மெனுவல்ல போடப்பட்டிருக்கும், அந்த கையேடிலே போடப்பட்டிருக்கும். அதை வாசித்து அதன்படி செய்வோமாயிருந்தால் அந்த வாகனமா இருக்கட்டும், அந்த மெஷினா இருக்கட்டும், நீண்ட காலமாக பிரயோஜனத்தை நாங்கள் பெறலாம். அது பயனுள்ளதாக இருக்கும். அதிகமாக பழுதடையாமல் முன்னோக்கி செல்வதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கு அவர் கொடுத்திருக்கிறதான மெனுவல் தான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த இடத்துல நாங்கள் கவனிப்போமாயிருந்தால் இந்த யோசுவாவுக்கு போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது, அடைய வேண்டிய தரிசனம் இருக்கிறது. வாக்குத்தத்த தேசம் பெரிய இலக்கு, பெரிய ஒரு வெற்றியை அடைய வேண்டியதா இருக்கிறது, பெரிய ஒரு கனவை அடைய வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அவைகளை அடைவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதியிருக்கிற படிகளெல்லாம் நீ செய். இரவும் பகலும் பிரச்சனைகளை குறித்து, தேவைகளை குறித்து யோசித்துக் கொண்டு என்று சொல்லவில்லை, அதை குறித்து குழப்பம் அடைந்திருந்து என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை தியானி என்று சொல்லி இருக்கிறது. அதை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை அதுதான் வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதில் இருக்கிறதான வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். அவைகளை நாங்கள் செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது, அது நமக்கு போக வேண்டியதான திசையை காண்பிக்கிறது. நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை இலகுவாக அடைவதற்கு உதவி செய்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததான யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் கொடுத்தபடியால், வார்த்தைக்கு இடம் கொடுத்தபடியால் இந்த வார்த்தை அவரை வழி நடத்தினது. அவர் அடைய வேண்டிய இலக்கை நன்றாய் போய் அடைந்தார். அவருடைய தரிசனம் நிறைவேறியது, அவருடைய கனவு நிறைவேறியது. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாபெரும் வெற்றி வீரனாய் செயல்பட்டார். அதுக்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தையில கொடுக்கப்பட்ட ஆலோசனையை பின்பற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய திட்டங்களை முன்னெடுக்கும் போது அந்த திட்டங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார் என்று வேத வசனம் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறது. இந்த வேத வசனங்களை குறித்துடைய முக்கியத்துவத்தை குறித்து அமெரிக்காவில் இருக்கதான் அநேக ஜனாதிபதிமார்கள் வேதத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கார்கள். அதிலே ஒரு சிலருடைய காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார், மனித வர்க்கத்துக்கு தேவன் அருளினதான மகா உன்னதமான பரிசுதான் வேதாகமம். ஜார்ஜ் வாஷிங்டன் என்று சொல்லப்படுகிறதான அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுகிறார், பரிசுத்த வேதாகமம் தேவன் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். அந்த வேதாகமும் தேவனும் இல்லை என்றால் எங்களால் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார், நான் சிறிய வயதா இருக்கும்போது வேதத்தை சுமந்து கொண்டு போனேன், இப்பொழுது முதிர் வயதா இருக்கிறேன், வேதம் என்னை சுமந்து கொண்டு போகிறது. கெனடி என்று சொல்லப்படுகிறதான அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நல்ல புருஷனாய் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசியுங்கள், நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசியுங்கள், நீங்கள் ஒரு நல்ல மகனாய் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசியுங்கள், நீங்கள் ஒரு நல்ல பிரஜையாய் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி நாம் போக வேண்டிய பாதைகளுக்கு சரியாய் போய் இலக்குகளை அடைய உதவி செய்கிறது. ஆகவே நாம் அடைய வேண்டியதான இலக்குகளை அடைய முதலாவது தேவனுடைய ஆவியின் வல்லமை வேண்டும், இரண்டாவது தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்தல் வேண்டும், மூன்றாவதாக உங்களை ஆதரிக்க தேவனுடைய மக்கள் உங்களுக்கு தேவை. உங்களை ஆதரிக்க தேவனுடைய மக்கள் உங்களுக்கு தேவை. You need God's people to support you. ஆண்டவருடைய மக்கள் நமக்கு தேவை. இந்த பெரிய தரிசனங்களை நிறைவேற்ற, பெரிய திட்டங்களை முன்னெடுக்க நம்மளாலே தனியாக போக முடியாது. நாம் சபையில் இருக்கும்போது அநேக மக்கள் கூட்டங்களாக கிரௌடாக இருக்கலாம். ஆனால் நாம்
போய் சேரக்கூடியதான ஒரு சிறு குடும்பமாக, சிறு குழுவாக, ஸ்மால் குரூப் என்று சொல்லுகிறோம், பராமரிப்பு களம் என்று சொல்லுகிறோம், அதிலே ஒரு அங்கத்துவமாக இருக்க வேண்டும். அவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போது, அவர்களோடு கூட நாங்கள் காலத்தை செலவழிக்கும் போது, அவர்கள் நமக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் நம்மை அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் பலவீனப்படும் போது நமக்காக ஜெபிப்பார்கள். நாங்கள் வெற்றி அடையும் போது, தோல்வி அடையும் போது நம்மை அறிந்து கொண்டு நமக்கு துணையாக நின்று இந்த பயணத்தில் முன்னெடுத்து செல்வதற்கு தைரியப்படுத்துவார்கள். அந்த குழுவோடு நாம் இணைந்து செல்லும் போது நம்முடைய பயணத்தின் பாதையிலே வெற்றியை அடைய முடியும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். நம்முடைய கல்வாரி சபை சிறு குழு என்கிறதான காரியத்தை அதிக முக்கியத்துவப்படுத்துகிறது. கேசல் வாரந்தோறும் ஒவ்வொரு இடங்களிலும் கேசல்கள் நடைபெறுகிறது. கேசல்ல நீங்கள் பங்கெடுக்காமல் இருப்பீர்களானால் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேற்ற, உங்களுடைய வாழ்க்கைகளை இலக்குகளை அடைய, உங்களுடைய வாழ்க்கைகளிலே பெரிய கனவுகளை அடைய இந்த சிறுக்குள்ளுடைய உதவி உங்களுக்கு தேவை. அவர்களோடு நீங்கள் போய் காலங்களை செலவழிக்கும் போது, ஜெபத்திலும் சரி, ஐக்கியத்திலும் சரி, வேத கற்றுக்கொள்வதிலும் சரி, நீங்கள் கலந்து கொள்ளும் போது அது உங்களுக்கு பெரிதான துணையாக இருக்கும் இந்த பயணத்தை முன்னெடுப்பதற்கு. குறுகின தூக்கம் போக தனியாக போகலாம், நீண்ட தூரம் போக வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குழு தேவை. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கிலே 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர் நிற்கலாம். முப்பரினுள் சீக்கிரமாய் யாராது. தனியா இருப்பதை விட 2 பேர் இருப்பது நல்லது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. முப்பரினுள் சீக்கிரமாய் யாராது. ஆகவே நாம் இணைந்து செயல்படும் போது இலக்குகளை அடைய முடியும். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய இலக்குகளை இலகுவாக அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்திருப்பார் என்று நினைக்கிறேன். முதலாவது நாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், உங்களை பலப்படுத்த தேவனுடைய ஆவி உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, உங்களை வழிநடத்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, உங்களை ஆதரிக்க தேவனுடைய மக்கள் உங்களுக்கு தேவை. இந்த 3 காரியங்களுடைய தேவைகளை இனங்கண்டி இணங்கி இசைந்து செயல்படுமா இருந்தால் இலக்குகளை அழகாக இலகுவாக அடைய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பலவிதமான தரிசனங்களோடும் இலக்குகளோடும் கனவுகளோடும் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவைகளை அடைய ஆண்டவரே நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவியின் பலத்தோடு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது பெரிய வெற்றிகள் கிடைக்கட்டும். உங்களுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு யோசுவாவை போல செயல்படும் போது ஆண்டவரே வெற்றியின் இலக்குகளை இலகுவாக அடைய நீர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. தனியாக அல்ல ஆண்டவரே, ஒரு குழுவாக குடும்பமாக இருக்கிறோம் என்ற அந்த நினைவுகளோடு இருப்பதால் தேவ மக்களோடு ஐக்கியம் கொண்டு ஆதரவை பெற்று இலக்குகளை அடைய கிருபை தாராம். இந்த வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும், கட்டியெழுப்பும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.